இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்ள முன்வரும் பெற்றோருக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று எம்எல்ஏ மதியழகன் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருகின்றது. இந்த விவாதத்தின் போது பர்கூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஒரு கோரிக்கையை வைத்தார். அது ஒரு வித்தியாசமான கோரிக்கையாகவும் அனைவரும் உற்று கவனிக்கக்கூடிய கோரிக்கையாகவும் மாறி இருக்கின்றது. அதாவது மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு அரசு சலுகைகள் அளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் தொகை குறைந்து கொண்டே இருக்கிறது. வட மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருக்கிறது. தேசிய அளவில் தேசிய நல்லெண்ணத்திற்காக நாம் ஒரு காலத்தில் மக்கள் தொகையை குறைத்தோம். ஆனால் அதுவே இப்போது நமக்கு பாதகமாக இருக்கின்றது. தொகுதி மறுசீரமைப்பு போன்ற நேரங்களிலே இது நமக்கு பாதகமாக அமையக்கூடிய காரணத்தால் நாம் இருவர் நமக்கொருவர் என்ற கான்செப்டை தாண்டி ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முன்வரக்கூடிய பெற்றோர்களை, அந்த தம்பதிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அரசே முன்வந்து சில சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். தமிழகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கை இதன் மூலமாக அதிகரிக்கும் என்றும், மூன்றாவது குழந்தை பிறக்கக்கூடிய பட்சத்திலே தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விஷயங்களிலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற வகையிலும் அவர் பேசியிருக்கின்றார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விவாதத்திலே இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். தமிழக அரசு இந்த கோரிக்கையை பரிசீலிக்குமா, இதற்கான உத்தரவுகள் வருமா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. அது குறித்து அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் பேசும்போதுதான் தெரிய வரும். தற்போது அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை ஒரு வினோதமாகவும் வித்தியாசமாகவும் சட்டப்பேரவையில் அனைவராலும் உற்று கவனிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.